சரி கவனிங்கடா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட எஸ்ஏ கேள்விக்கான சரி எங்களை ஃபஸ்ட் டைம் டார்கெட் பண்ணி நடக்கிற முதலாவது எஸ்ஏ கேள்வி. சரி எல்லாருக்கும் டியூப் கிடைச்சிருக்கும் கிடைச்சிட்டா கொஸ்டின் நம்பர் 1 முதலாவது கேள்வி பாருங்கடா. சரி பாருங்க, வேக நேர வரைவில் இருந்து ஆறுமுடுகள் இடப்பெயர்ச்சி என்பவற்றை எவ்வாறு துணியலாம்னு கேள்வி. சரி, அப்போ ஒரு பிடி கிராஃப்ல இருந்து ஆறுமுடுகளையும் இடப்பெயர்ச்சி என்பவற்றை எவ்வாறு துணியலாம்னு கேள்வி. ரைட், எழுதுங்க. சரி எழுதுங்க. வேக நேர வரைப்பின் படித்திறனில் இருந்து ஆறுமுடுகளையும் வேக நேர வரைப்பின் படித்திறனிலிருந்து ஆறுமுடுகளையும் வரைப்பானது நேர அச்சுடன் அதாவது நேர அச்சுடன் அமைக்கும் பகுதியின் பரப்பளவிலிருந்து இடப்பெயர்ச்சியும் துணியப்படும். இப்ப கவனிங்க, கேள்வியை பார்ப்போம் என்ன நடக்குது. சரி, ஒரு கிராஃப் ஒன்று தந்துடுங்க. கிராஃப் வச்சு இது பண்ணி கொடுத்துருமா? கேள்வி முடியுமா? நல்ல கேள்வி, கவனமாக படிச்சுங்க. Right.
இருக்கிற படத்தை நம்மளாம் தெரியும். தந்திரிக்கிற படத்தை நம்மளாம் கழிச்சு வச்சிருக்கோம். சரியா? சரி பார்ப்போம். சரி பாருங்க, இது உங்களோட t செகண்ட்ல இருக்குது. இது t செகண்ட்ல இருக்குது. அதே போல இது 6, இது 8, இது 12, இது 15 கதைக்க வந்தது. இது t. அதே போல இவரு 25, இவரு 25 மீட்டர் செகண்ட், இது 40, இது v மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி, இது 0, இது மைனஸ் v என்று வந்திருக்கு. v இது கார் b, இது கார் e, கார் e. அவ்வளோதான் கதை. சரிப்பா, சரி பாருங்க. ஏகமா b எனும் இரு கார்கள் நேர் வீதிகளில் குறித்த ஒரு நிலையத்திலிருந்து இயங்க சரி, அவர் குறித்த ஒரு நிலையத்திலிருந்து இயங்க ஆரம்பிக்காங்க. ஏபிங்கிறது ஆரம்பித்து அவற்றின் இயக்கத்திற்கான வேக நேர வரையறுப்புகள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கார் A ஆனது நிலையத்தில் இருந்து வலது பக்கமாக இயங்க ஆரம்பிக்கிறது. ரைட், ஓகே. அப்ப இதுல இருந்து இந்த கிராஃப்ல இருந்து நான் இன்னொரு கதையை நான் புடிச்சிக்கலாம். என்னண்டாடா இன்னொரு விஷயம் நான் என்னதை புடிச்சிக்கலாம்டா? சரியா, இங்க பாருங்க. இப்ப இதைத்தான் நம்ம நிலையமாக நான் கருத போறோம். நிலையமாக நான் கருத போறேன் என்ன இருக்கிற இந்த பகுதி. சரியா, இப்ப இதுல இருந்து இந்த ஏங்கிற கார் என்ன செய்யுதுண்டா வலம் நோக்கி பயணிக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த கார் வலம் நோக்கி பயணிச்சால் பிங்கிற கார் என்ன செஞ்சிட்டு இடம் நோக்கி. ஏன்னா பி கிராஃப் மைனஸ் உள்ளது சொன்ன வளையிட்டா. அப்ப நாங்க வலம் நோக்கி இருக்கிறத பிளஸ் எடுத்து அவனே சொல்லிட்டான். ஏங்கிற கார் வலம் நோக்கி போகுது. அப்ப வலம் நோக்கி இயக்கத்தை அவன் என்ன எடுத்து வச்சிருக்கான்? பிளஸ் எடுத்திருக்கான். ஏறத பிளஸ் உள்ள வச்சிருக்கான். இத பிளஸ் வளையிட்டா. அப்ப பிங்கிற கார் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா இந்த திசையில போறோம். இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. பாப்பா, ரைட், ஓகே. ஆரம்பிக்கார் ஏ ஆனது நிலையத்தில் இருந்து வலது பக்கமாக இயங்குகிறது. முதலாவது 8ஆம் செகண்டில் இருந்து 12ஆம் செகண்ட், 8ஆம் செகண்டில் இருந்து 12ஆம் செகண்ட் வரை கார் ஏ இன் வேக மாற்ற வீதத்தை காணலாம். பாருங்க, 8ஆம் செகண்ட்ல இருந்து 12ஆம் செகண்ட், அதாவது இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியை கதைக்க போறான். சொன்ன அவன் கேட்கான் வேக மாற்று வீதம். வேக மாற்று வீதம்ங்கிறது யார்? வேக மாற்றத்தை நேரத்தால் பிரிச்சு, அதான வேக மாற்று வீதம். ரைட், ஓகே. வேக மாற்று வீதம்ங்கிற கதை, வேக மாற்று வீதம்ங்கிற கதை யார் தரப்போது? யார் தரப்போது? ஆறுமுடுகள்ங்கிறது வேக மாற்று வீதம். வையான ஒரு வித்தியாசத்திற்கு எக்ஸான ஒரு வித்தியாசம். அதான் படித்ததுனால வேக மாற்று வீட்டில். சரியா, இப்ப நான் இந்த புள்ளியை கதைக்க போனேன். தெளிவாக எல்லாத்தையும் நம்ம கதைப்போம். கேள்வி இது மட்டும் செய்ய முக்கியம் இல்லை. இதுல ஐடியாஸ்ல கேள்வி வந்தா செய்ய தெரியும். இங்க தியரி முழுமையாக விளங்குற மாதிரி நம்ம பேசுவோம். சின்ன வகையில ரைட். இப்ப பாருங்க, நான் இந்த புள்ளியை நான் கதைச்சாடா, இந்த புள்ளியை நான் எடுத்துக்கிட்டா இது ஆளுநர் எழுதுற முடியாது. 8,40. சரியா பிள்ளையா? எக்ஸ் அச்சுல 8, y அச்சுல 40. அப்படிதான். இந்த புள்ளியை கருதினா 12,0. இப்ப பாருங்க, இது ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி.
அவங்களுக்கு இடையிலான வேகமாற்றம் தான் அவங்களோட கேள்வி. வேகமாற்று வீதம் தான் கேள்வி. எனவே y ஆல் ஒரு வித்தியாசத்திற்கு x ஆல் ஒரு வித்தியாசம் டெல்டா y ஓவர் டெல்டா x. y ஆல் ஒரு வித்தியாசம் 0 சய 40 கீழே 12 சய 8 விளையாடா. எனவே உங்களுக்கு வரப்போகுது -40 கீழ் 4 -10 மீட்டர் செகண்ட் என்ன தொலைப்படுது அமர்முடுகள் தொலைப்படுது. அது எவ்வளவு 10 மீட்டர் செகண்ட் -2. இங்க பாருங்க வேகம் குறைஞ்சிட்டு போகுது. ஓகே உறவில கொண்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் குறிச்சிடுங்க. கிராஃப் அவங்கள்ட்ட டியூப்ல தந்துருங்க. கிராஃப் வந்து டியூப்ல தந்துருங்க. இதுல சமன்பாடு யூஸ் பண்ணி செஞ்சா மார்க்ஸ் எடுக்கலாம்யா? சமன்பாடுல இயக்க சமன்பாடு இல்ல. விடி கிராஃபை பயன்படுத்துற டைம்ல இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். வரைவை பயன்படுத்தி ஒரு கேள்வி செய்யறது, இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி ஒரு கேள்வி செய்யறது. வரைவில் இருந்தா கழிச்சு நோட் பண்ணி எடுங்க. அமர்முடுகள்னா மைனஸ் கார்டு தேவை. சரியா? ரைட், வாங்க இரண்டாவது கேள்விக்கு வரும். என்ன சொல்றான்டா வரைவில் காட்டிய வேகம் v இன் பருமனை காண்க. இன்னைக்கு இந்த வீட பருமனை கேட்கணும். இந்த வீட பருமனை கேட்கணும். இங்க பாருங்க, இது அப்படியே ஒரு நேர்கோடு தான். அப்படிதான். அப்ப இந்த நேர்கோட்டின் படித்திறன் மாறுமா? படித்திறன் மாறும். இப்ப நான் இந்த புள்ளிட ஆள்கூற கதைச்சேன். இந்த புள்ளிட ஆள்கூற கதைச்சா 15, -v. சரியா அப்படியா? 15, இப்ப சொல்லுங்க. இந்த ரெண்டு புள்ளியை வச்சு நம்ம படித்திறனை கண்டாலும் அந்த படித்திறன் யாருக்கு சமம்? -10க்கு சமம். -10க்கு சமம். சரி, அவ்வளவு ரைட். ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன செய்வோம்னா திரும்ப நான் ஒருமை இலக்கம் 2, ஒருமை இலக்கம் 2 சரியா பாருங்க. m சமம் டெல்டா y ஓவர் டெல்டா x, டெல்டா x சரியா? இப்ப பாருங்க, டெல்டா y க்கு பதிலா -v, இதுதான் இறுதி, -v sin 0 அப்படிதான்டா. ரைட், இங்க பாருங்க, -v -0 கீழே x ஆகுற வித்தியாசத்துக்கு பதிலா 15 sin 12, 15 sin 12 புரியுதா? எனவே இத எடுத்தீங்கன்னா -v என்கிற எதுல 3 இது சமன் -10 க்கு என்னது வரை -10. எனவே
மைனஸ் v சமன் மைனஸ் 30 என்று வரும். v சமன் 30 மீட்டர் செகண்ட். அங்க குறியீடு மைனஸ்ல வரும். நம்ம v தான் கண்டுபிடிக்கும். சரி அவ்வளவு என்ன ஆகிறது? ரைட் ஓகே. இது ஒரு இலக்கம் எழுதலாம் அவசரப்படுறோம். ஒரு இலக்கம் 3. திரும்ப சொல்றாங்க. 4ஆம் செகண்டில் கார் A இல் இருப்பவர் சார்பாக கார் B இன் வேகத்தை கணிக்க. சார்பத்தை கொண்டு வரோம் பாத்தீங்களா? 4ஆம் செகண்ட். ரைட் போட நல்லா கவனிங்க. 4ஆம் செகண்ட். 4ஆம் செகண்ட்ங்கிறது இந்த நிலையா? இது 6ஆம் செகண்ட் என்ன? இதான 4ஆம் செகண்ட். சும்மா கதை புரியுதா? இந்த டைம்ல நல்லா பாருங்க, சொல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க. இந்த டைம்ல கார் B ட வேகம் புரியுதா? கார் B ட வேகம் மைனஸ் 30 மீட்டர் செகண்ட். அதாவது இந்த திசையில 30 மீட்டர் செகண்ட். 4ஆம் செகண்ட்ல கிடைக்க போனா கார் B இந்த திசையில என்ன போறாரு? 30 மீட்டர் செகண்ட் மைனஸ். புரியுதா? அதே போல 4ஆம் செகண்ட்ல கார் A ட வேகத்தை கழிச்சு அது 40. அப்ப இந்த திசையில 40 மீட்டர் செகண்ட் மைனஸ். புரியுதா? ரைட். எழுதுற வழங்காடு போறேன். புவி சார்பாக A ட வேகம் இந்த திசையில 40 மீட்டர் செகண்ட் மைனஸ். புரியுதா? அதே போல புவி சார்பாக B ட வேகம் இந்த திசையில 30 மீட்டர் செகண்ட் மைனஸ். என்ன கேட்காண்டா A ல இருக்கிறவர் B ய பார்க்க. A ல இருக்கிறவரே B ய பார்க்க. எனவே VBA A சார்பாக B. இத நாம உடைச்செழுதினா VBE சக VEA. இப்ப பாருங்க VEB புவி சார்பாக B ட வேகம் இந்த திசையில 30 மீட்டர் செகண்ட் மைனஸ். சக பாருங்க புவி சார்பாக A ட வேகம் இஞ்சால திசையிலண்டா A சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில 40 மீட்டர் செகண்ட் மைனஸ். புரியுதா? கூட்டி விட்டீங்கடா இந்த திசையில 70 மீட்டர். அதாவது A ல இருக்கிறவர் திரும்பி பார்த்தாண்டா தன்னை விட்டு 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் 70 மீட்டர் கேப் வர மாதிரி தோணும். 70 மீட்டருக்கு கேப் வர மாதிரி தோணும். புரியுதா சொல்றது? ரைட். இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். புரியுதா சந்தேஷன்? ரைட். நோட் பண்ணுங்க. சரியா? ரைட். அடுத்த கேள்வி வரும். கொஞ்சம் அவசரம் பண்ணலாம். சரியா? பாருங்க 5வது கேள்வி. இத நோட் பண்ணியாச்சா? பாருங்க 12ஆம் செகண்டில் இரு கார்களுக்கு இடையிலான தூரத்தை காண செல்லலாம். அப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த 12ஆம் செகண்ட்ல இந்த ஏங்கிற கார் அசைஞ்சிருக்கிறது அதோட பரப்பளவான தரப்படுது. A1ங்கிற பரப்பளவு. ரைட். 12ஆம் செகண்ட்ல இந்த முழு வரைவும் அமைக்கிற பிரதேசம். அதே போல இவர்ல பிரதேசத்தை பாத்தீங்கன்னா இது A2 B நகர்ந்திருக்கிற தூரம். ரெண்டையும் காணலாமா? காணலாம். எனவே A1 எடுத்துக்கிட்டா ஒரு மேலக்கம் 4 இந்த இடத்துல வரணும். ஒரு மேலக்கம் 4. இங்க பாருங்க A1
அறதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ஏனென்றா அது சரிவகம்ங்கிறதால சரி. அறதர சமாந்தர பக்கங்கள் 12 வெட்டு தர செங்குத்து உயரம் 40. செங்குத்து உயரம் என்ன வரப்போகுது? 40 வரப்போகுது. லைனோட சொல்றது. எனவே கழிச்சு விட்டீங்கன்னா 1/2 தர 20 தர 40 10 400 மீட்டர். 400 மீட்டர். அதே மாதிரி இவரை நாங்க கதைச்சா இந்த A2 நாங்க கதைச்சா A2 சமன் அறத்தர சமாந்தர பக்கங்களோட கொடுத்தது 12 6 செங்குத்தேரம் 30 மைனஸ் தேவையில்லை. அதை கிடைக்கிறது விளங்கிட்டா சொல்றது. ரைட், விஷயத்தை விளங்கிட்டா சரி. அப்ப இதுல பாருங்க 1/2 தர 18 தர 30 9 3 27 270 மீட்டர். இப்ப சொல்லுங்க இந்த டைம்ல ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் என்ன இருக்கு? வெரி குட். ரெண்டையும் கூட்டணும். என்ன செய்யணும்? கூட்டணும். 400 சக 220. ஏன்னா அவர் அங்காள திசையில போறாரு, இவர் இந்த திசையில போறாரு. மறுவா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நினைக்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டி விட்டீங்கன்னா 670 மீட்டர். 670 மீட்டர். நோட் பண்ணிடுங்க. சரி பாருங்கடா. சரி இப்ப என்ன சொல்றாங்க பாப்போம். இங்க பாருங்க அஞ்சாவது கேள்வி பாருங்க. ஐந்தாவது கேள்வி. கார் B இன் வேகம் 25 மீட்டர் செகண்ட் மேல்சோனாக அடைவதற்கு கார் B ட வேகம் 25 மீட்டர் செகண்ட் மேல்சோனாக அடைவதற்கு எடுக்கும் நேரம் கேபிட்டல் T ஐ காணிச்சிருக்காங்க. சரி இந்த T ட பாருங்க என்னன்னு கேள்வி காணலாம். இங்க பாருங்க நான் சொல்யூஷன் காணிக்கிறேன். இதுவும் ஒரு நேர்கோடு அப்படிதான். இதுவும் ஒரு நேர்கோடு. இந்த புள்ளியில ஆள்கூற கேட்டா இப்ப இதெல்லாம் நம்ம அழிக்கலாம். அழிச்சுக்குமா? எப்பனாடா பிரச்சனை இதெல்லாம் அசிங்கமா இருக்கு. சரி சரி இப்ப பாருங்க இந்த புள்ளியை நாங்க கருதினா இந்த புள்ளியை பாத்தீங்கன்னா இது ஆள்கூட எடுத்தீங்கன்னா 6, -30 இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இது ஒரு நேர்கோடு. இது ஒரு நேர்கோடு. இந்த புள்ளியை கருதினா இது T, 25 நான் சொல்றேன். இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியை பயன்படுத்தி படித்திறனா காண்றது இந்த புள்ளியை பயன்படுத்தி படித்திறனா காண்றது என்ன அர்த்தம்? சமம். என்ன சொல்றது? அப்ப இங்க இருக்கிற வையால் ஒரு வித்தியாசத்தை செக் பண்ணினால் 0 -30 கீழே x ஆல் ஒரு வித்தியாசம் 12 6 விளையாடா என்னடா விளையாடா இது சமன். இப்ப இந்த ரெண்டு புள்ளி வையால் ஒரு வித்தியாசம் 25 0க்கு t -12 t மைனஸ் என்னது 12. இதுல ஏதாவது பிரச்சனை அதிகாரா இல்ல. பாருங்க இதுல மேலுக்கு 30 கீழ 6 இது 25 கீழ t 12. இத சுருக்கலாம் ஒரு முறை 5 முறை அப்படிதானடா. இத சுருக்கலாம் ஒரு முறை இத சுருக்கலாம் 5 முறை. எனவே t - 12 சமன் 5 t சமன் 17 t சமன் ஒரு வரை 17 விளையாட சொல்றது. நோட் பண்ணிடுங்க.
T சமன் 17. ராஜ் நோட் பண்ணுடா. ஆ சா 20 பாரு என்ன கொஞ்சம் இது மாத்தி மலையாளம் இதுல என்ன இருக்கு என்னடா எல்லாம் வந்து போய் சொல்லிட்டு வரேன் ஆ அது கொடுத்து ரைட் அடுத்த வேலைக்கு வா கதைக்க விடு அதே விடு லாஸ்ட் ஒன் அது ஆறாவது வேலை ஓகே வெரி குட் சரியா கண்டிப்பாக நீ கவனி இப்போ நான் இதை அழிச்சிக்கிறேன் அழிக்காடா ஆ சரி பாரு சரியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆறாவது கேள்வியை பார் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சரி புரிஞ்சு கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டின் பின் மாறா வேகத்துடன் இயங்குமே சரியா பாருங்க கார் ஏ ஆனது 15ஆம் செகண்டுக்கு பிறகு மாறா வேகத்தோட இயங்குமே அது மீண்டும் ஆரம்ப நிலையை அடைய எடுக்கும் நேரம் யாது இச்சந்தர்ப்பத்தில் கார் பியின் இடப்பெயர்ச்சியை தணிக்கும் சரியா இப்ப என்ன சொல்றேன்டா இந்த மாறா வேகத்துல இது இயங்குற டைம்ல 15ஆம் செகண்ட்ல மாறா வேகத்துல இயங்குற டைம்ல இவரு பழைய நிலையை அடைய எடுக்கிறதா அப்படியா மீண்டும் ஆரம்ப நிலையை அடைய எடுக்கும் நேரம் யாது மீண்டும் ஆரம்ப நிலையை அப்ப சில விஷயத்தை நல்லா கவனிங்க இப்ப இது வலது பக்கம் போயிட்டு இருக்காரு இந்த மொத்த பரப்பளவு நீங்க கண்டிருந்தீங்க 400 மீட்டர் 400 மீட்டர் சொன்ன விளையில அப்ப இவன் என்ன சொல்றானா இவர் இப்படியே போய் திரும்ப இந்த இடத்துக்கு வார எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்கலாம் சரி ஓகே நான் சில விஷயத்தை கவனிங்க இந்த போயிருக்கிற இந்த 400 மீட்டரை இந்த 400 மீட்டர் பேலன்ஸ் பண்ண சரிதானே அவரை போன 400 மீட்டர் வந்த 400 மீட்டர் இடப்பெயர்ச்சி பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்னா இந்த நேர காலத்துக்குள்ள இவர் 400 மீட்டர் அடையும் அதுக்கான நேரம் என்னன்னு பிடிக்கும் பிள்ளைங்களா சொல்றது சரி ஓகே நான் என்ன செய்யறேன்டா இங்க இருக்கிற நேரத்தை கண்டுபிடிக்கும் பாருங்க இந்த இடத்துல அவர் வரக்க 400 மீட்டரை ஃபில் பண்றாங்க அந்த டைம்ல இதுக்குள்ள இருக்கிற பரப்பளவு 400 மீட்டர் சரியா 400 மீட்டர் எடுத்தா எங்களுக்கு தெரியுங்களா இது 12 இதை டைம் டீன்னு எடுக்கும் இந்த டி தான் கண்டுபிடிக்கணும் ஸ்மால் டி தான் கண்டுபிடிக்கணும் சரி வளையில அப்ப அதுக்குள்ள இருக்கிற பரப்பளவை செக் பண்ணிட்டீங்கன்னா அறுத்தரை சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இவர் வர டி மைனஸ் 15 அப்படியா டி மைனஸ் 15 சரியா சக இந்த துண்டு இது டி மைனஸ் 15 இந்த துண்டு டி மைனஸ் 12 கட்டிக்கார பல்ல டி மைனஸ் 12 பிளைடா தர செங்குத்தேரம் என்ன வர போகுது பட் இது சமன் 400 ஏன் 400 தெரியுமா இவர் முன்னால கடந்த 400 இவர் பின்னால வரணுமா பின்னால அந்த இயக்கம் சொன்னாலே தான் ரைட் அப்ப எடுத்தீங்கன்னா இது 15 அப்ப இதுல எடுத்தீங்கன்னா 2t சாய 27 கடிகாரத்துக்கு அங்கால 15 போய் பிரிபட போகுது 415 சரியா டேய் டக்குனு இது பிரிவு 415 சரியானே டக்குனு கடிகாரம் டக்குனு
50 3 பிச்சா பிரச்சனை பிரச்சனை 400 ரூபாய் ஞாபகம் 26 தசம் ஆ 26 எத்தனை 26 26 தசம் 3 சரி ஓகே 6 7 2 சரியா இப்போ இந்த 27 கழிவிட்டு நாம என்ன செய்யும் கூட்டப்பட போகுது அப்ப 2t சமன் 26.67 சக 27 இந்த t பை p போட்டா இறுதி விடை சொல்லிட்டாங்க எட்டு வெரி குட் 26.83 செகண்ட் 26.83 செகண்ட் விளையாடா சார் வெரி குட் very good Sumita mass max clear max clear அடே செய்யுங்கடா யார் எங்கட ராஜ் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு வந்தா சரியாம்மா பேப்பர் நேற்று போட்டேன்னா நேற்று பேப்பர் போட்டுருந்தேன் காலையில போட்டேன் நைட் போட்டேன் இப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கான இல்ல உங்களுக்கு மெசேஜ் போட்டு சொல்றா பிரிண்ட் எடுக்க அதெல்லாம் அடுத்த வாரம் அதான் சொல்லலாம் உனக்கு ஒரு தரம் இப்படி கிடைனாலே ஒரு வார்த்தை இல்லையா தோணுது ஒன்றில்லை நான் புடிங்க பேசு என்ன மிக்கமி டவுட்டா என்னது பேப்பர் அந்த பேப்பர் நோட் பண்ணியாச்சு சரி ஆனா அந்த கேள்வியில இன்னும் தொடர்ச்சியா போயிட்டு நேரத்தை கண்டுபிடிச்சாச்சு 27.23 அவன் கேட்கான் என்னடா இச்சந்தர்ப்பத்தில் கார் பியின் இடப்பெயர்ச்சியை துணிய சென்றார் அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்ப நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க நேரத்தை கண்டுபிடிச்சாச்சு இங்க பாருங்க சரியா ஏப்பா சொல்ல விஷயத்தை பாருங்க இப்ப இந்த டைம்ல கார் பீட இடப்பெயர்ச்சியை கேட்காது அப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த நேரத்துல பி அடைஞ்சிருக்கிற மொத்த இடப்பெயர்ச்சி காணும் எனக்கு இது தெரியும் இது மொத்த மீட்டர் வந்து A2 270 மீட்டர் அந்த திசையில போயிருக்கு அப்ப 270 மீட்டர் இந்த திசையில போய்க்காண்டா 220 விட இந்த திசையில போன தூரம் கூடிட்டுண்டா ஆரம்ப புள்ளி கிஞ்சால வந்துட மாட்டாரா பிள்ளைங்களா அவர் இப்போ என்ன செஞ்சிருக்காரு இவ்வளவு தூரம் 270 மீட்டர் தூரம் போயிருக்காரு இஞ்சால சைடில் ஆப்போசிட் சைடு திரும்ப அடுத்த சைடில் திரும்ப போறாரு என்ன பாருங்க வேகம் அடுத்த சைடில் வருது பிள்ளைங்களா அடுத்த பக்கம் திரும்ப அப்போ அவர் பயணிக்கிற இந்த தூரம் 270 விட கூட இருந்தா என்ன அர்த்தம் ஆரம்ப நிலைக்கு வலது பக்கம் வந்துடுவார் சரியா பிள்ளையா குறைய இருந்தா இடது பக்கம் நிலை இப்போ கேள்வி இடப்பெயர்ச்சி தான் ஆரம்ப புள்ளிக்கு உறுதி புள்ளிக்கிறீங்கன்னா தூரம் பாப்போம் அவன் நான் இந்த பரப்பளவை கண்டுபிடிக்க போறேன் இதுக்குள்ள இருக்க பரப்பளவை கண்டுபிடிக்க போறோம் அப்ப பாருங்க அந்த பரப்பளவு எடுத்தீங்கன்னா அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை அவன் சொல்லிட்டான் நாம கண்டுட்டான் நீ என்னடா 26.83 எனவே 26.83 சய 12 என்ன சொல்றோம் இந்த சக என்னடா சக என்ன கொண்டு வரப்போகுது என்னது என்ன வரலாம் 26.83 சய அது 17 அட்டியை நம்ம கண்டு 17 தர செங்குத்துயரம் 25 செங்குத்துயரம் என்ன வருவாரு 25 பிள்ளைங்க சொல்றாரு
அப்ப இதுல பாருங்க 1/2 தர இது என்னடா 26.8 கிடைச்சா 14.8 சக 26.8 14 கிடைச்சா 9.83 கெட்டிகார புள்ளி தர 25 சமன் 25 ஏன் 27 சமன் இருக்கலாம் இருக்காமலும் விடலாம் பரவலாம் குட் மார்னிங் ரைட் ஓகே பரப்பதான் சரியா 1/2 தர டேய் இது கூட்டினா என்னடா வரும் 6 16 6 போட்டு 1 மிச்சம் இங்கல கொடுத்தா 10 4 24 சரி கடிகார புள்ளி தர 25 டேய் பெருகடு கடிகார டக்குனு பெருகடு ஓகே ஓகே சரி 320 இப்ப பாருங்க அவன் இஞ்சால 270 போனான் இஞ்சால அங்க இருந்து திரும்பிட்டு வராரு எவ்வளவு தூரம் 320 அப்ப இடப்பெயர்ச்சி என்ன வர போகுது வெரி குட் 320.75 இருந்து 270 கழிச்சு விட்டா எதனா 50 டேய் இவன் பெருக்கினதுல சரியான பாருடா 12.33 25 ஆல பெருக்கிங்க 320 ஆல 302 பாருடா என்னடா இப்ப கழிச்சு விடுங்கடா 270 கழிச்சுட்டா என்னடா 38.25 எஸ் 25 நம்பர் இப்போ வாங்க பி பார்ட்ஸ் நோட் பண்ணிடுங்க பி பார்ட் சரியா பி பார்ட்ஸ் இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க என்ன நடக்குது தெளிவாக வசனங்கள் சரி பாருங்க சொல்லடா தரையிலிருந்து 1.8 மீட்டர் உயரத்திலிருந்து மெதுவாக விடுவிக்கப்படும் பந்தொன்று
தரையுடன் மோதி 1.25 மீட்டர் மேலெழுக்கிறது. சரியா? இங்க பாருங்க, மேல இருந்து ஒரு பந்தொண்ட போடுறாங்க, மேல இருந்து ஒரு பந்தொண்டு போடுபடுது, மேல இருந்து ஒரு பந்தொண்டு போடுபடுது. அது என்ன செய்யுதுன்னா பின்னதைக்குதா, அது பின்னதைக்குதா, அது பின்னதைக்குதா 1.25 மீட்டர் பிளைண்டா ஆகிறது. அப்ப இங்க இருந்து அவங்க போடுறாங்க, இங்க இருந்து அவங்க போடுறாங்க u7 0 போடுறான் 1.8 மீட்டர் இருக்கிறது. இது பின்னதைக்கு தான் 1.25 மீட்டர் கரெக்ட் கிடைக்கிறது. இது v7 0 பிளைண்டா சொல்லுது. அப்ப நான் இதுல இருந்து ஒரு கதையை சொல்லலாம். இங்க இருக்கிற மோதுகை ஒரு மீள்தன்மையுள்ள மோதுகை அல்ல, மீள்தன்மை அற்ற மோதுகை. சரியா? ஏனென்றா நாங்க மீள்தன்மையுள்ள மோதுகைன்னா என்ன வேகத்துல போதோ அதே வேகத்தில் பின்னதை பொறிமுறை சக்தி காக்கப்படும். அங்கே கதை இல்லை. ரைட். அப்ப பின்னதைக்கிற ஹைட் பிரயோகத்தால சக்தி இழப்பு, ஏகப்பான சக்தியில ஒரு பகுதி இழக்கப்படும். சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இவரை வந்துக்கிட்டு இந்த இடத்த வந்து அடைகிற வேகம் v எடுத்துட்டீங்கன்னா இது பின்னதைக்கிற வேகம் v1 பிளைண்டடா, பின்னதைக்கிற வேகம் v1. சரி, ஓகே. அடுத்தது பந்து தரையுடன் மோதும் கதியை கணிக்க சொல்றான். பந்து தரையுடன் மோதும் கதி. ரைட், ஓகே. நான் இந்த புள்ளியை a எடுக்க, இந்த புள்ளியை b எடுக்க, இது புவியீர்ப்பு இயக்கம் a to b கீழ் நோக்கிய திசையில v வர்க்கம் சம u வர்க்கம் plus 2as. ஏன் நுழைந்தால் நேரம் தெரியாது, நேரம் தெரியாது. அப்ப இத பேஜ் சம்பந்தமா அப்ப இறுதி வேகம் v வர்க்கம் தான். அதான் கேள்வி. u வர்க்கம் 0 சக 2 தர 10 தர 1.8 ரைட்டா? 18 36 v வர்க்கம் சமம் 36 v சமம் 6 மீட்டர் செகண்ட். சின்ன கேள்வி. அடுத்தது தரையுடன் மோதி பின்னர் மோதிய பின்னர் பந்தின் கதி என்னன்னு கேள்வி. அப்ப எனக்கு தெரியும்டா b2 இது c எடுங்க. இங்க பாருங்க, b2c க்கு மேல் நோக்கிய திசையில v வர்க்கம் சமம் u வர்க்கம் plus 2as யூஸ் பண்ணுங்க. அப்ப இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் u வர்க்கம்ங்கிறது v1 வர்க்கம். அதான் கேள்வி. -2 தர 10 தர 1.2 பிளைண்டா. எனவே v1 வர்க்கம் சமம் 12 25 25. அப்ப என்ன வரும்? 5 மீட்டர் செகண்ட். 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். ரைட். அடுத்த கேள்வி. பந்து விடுவிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு நேரத்தின் பின்னர் தரையுடன் இரண்டாம் மோதுகை நிகழுமா? உங்களோட கேள்வி. விடுவிக்கப்பட்டதுல இருந்து இரண்டாம் மோதுகைங்கிறது இது முதலாம் பட்டு வைத்தார், திரும்ப இங்கே வர, இதான் இரண்டாம் மோதுகைக்கான நேரம். பிளைண்டா. நான் முதலாவது என்ன செய்யறா, இந்த இடத்துல a to b க்கு நேரத்தை கண்டுபிடிப்போம். a to b க்கு கீழ் நோக்கி v சமம் u சக at யூஸ் பண்ணினா இறுதி வேகம் எத்தனை 6 கண்டீங்க. இது 0 10 தர t. அப்ப என்ன வரும்? t 0.6 செகண்ட். 0.6 செகண்ட். ரைட். இது கேட்டு அடுத்தது இதுக்கான நேரம் b to c க்கான நேரம். b to c க்கான நேரம் v சமம் u சக 8. இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 5 minus 10 t. பளைடா t மாறுது. 0.5 செகண்ட். இது வந்து 0.5 t2 0.5 செகண்ட். அப்ப பாருங்கடா, இங்க இருந்து இங்க போறது 0.5டா, அங்க இருந்து இங்க வரதுக்கு எத்தனை வருவாரு? 0.5. அப்ப இரண்டாம் மோதுகை நிகழ்ந்த நேரம், மோதுகை நிகழ்ந்த நேரம் 0.6 சக 0.5 சக 0.5. ஏன்னு விளங்கிட்டா? கோட்டத்துல இருந்து இதுக்கு 0.6, மேல போல் 0.5, கீழே 0.5. அப்ப என்ன வர போறாரு? 1.6 செகண்ட். விளங்குது? ரைட்.
ரைட், அடுத்த வேலையை பாருங்க. ஒரு மேலக்க நாளை பாருங்க. இரண்டாம் மோதுகை நிகழும் வரை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்க. இரண்டாம் மோதுகை நிகழும் வரை பந்தின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவை வரைக. கீழ்நோக்கி இயக்கத்தை நேர் என கொள்க. சரி, இங்க பாருங்க. சரி, இங்க பாருங்க. இதுல உங்கள்ட்ட கேட்கறாங்கடா, இரண்டாம் மோதுகை நிகழும் வரும் வரைக்கும் பந்தின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவை வரைக. அதே நேரம் கீழ்நோக்கி இயக்கத்தை பிளஸ் எடுக்க. கீழ்நோக்கி இயக்கத்தை என்ன எடுக்க? பிளஸ். அபிஷேக்லாம் என்ன சொல்றேன்? சாரி, அபிலாஷம் தானே. சரி, இங்க பாருங்க. அப்ப இதுக்கான கிராஃபை நாங்க கீழ போறோம். இதுக்கான கிராஃபை நாங்க கீழ போறோம். சில விஷயத்தை நல்லா கவனிங்க. கீழ்நோக்கி இயக்கத்தை பிளஸ் எடுக்கலாம். ரைட், ஓகே. இந்த இயக்கம் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். எனக்கு தெரியும் புவியீர்ப்பு ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்க போறாரு. அப்ப அந்த புவியீர்ப்பு ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்கிறதால அவர் எப்பயுமே பிளஸ்ல வரணும். அப்படித்தானே கீழ் நோக்கி இயக்க காவிகளை பிளஸ் எழுதினா அப்ப ஒரு படித்திறன், ஒரு நேர் படித்திறன். எனவே கிராஃப் எக்ஸ் அச்சின் நேர் திசையோட அமைக்கிற கோணம் கூறுங்கோணமா இருக்கு. சின்ன வளையத்தாக இருக்கிறது. அப்ப ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து கீழ் நோக்கி தான் போடுறாங்க. அப்ப இதுக்குரிய முதலாவது கிராஃப் வந்து எப்படி வரும்டா, எப்படி வரும்? பிளைட்டா இங்க பாருங்க, எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணத்தை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதை படித்த தீட்டா மாறாது. பட் அதுவும் நேர்ல இருக்கு, கீழ் நோக்கி வருது. எனவே நேருக்குள்ள கிராஃபுக்கு இருக்கு. சின்ன வளையத்தாக இருக்கிறது. ரைட், அப்ப இதுல இதை கதைக்க போனீங்கன்னா வெரி குட். இது 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் அதுக்கான நேரத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 6 செகண்ட். இந்த இடத்துல 6 செகண்ட். எல்லாத்தையும் கரெக்ட், பிரச்சனை இல்லை. 6 செகண்ட். இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னா, தரையில மோதின உடனே வேகக்கூறு மேல் நோக்கி திசை. டக்குன அந்த கணத்துல என்ன நடக்கும் என்றால் இந்த கிராஃப் உடஞ்சி என்ன செய்வாரு, டக்குன கீழே வரும். ஆனா அது எங்க போய் இது பண்ண போகுது? 5 ரைட்டா. அங்க 6 5 5 மீட்டர் ரைட்டா. இப்ப பாருங்க, உடனே இவர் மேலுக்கு போகிறார். மேலுக்கு போக வேகம் குறைஞ்சிட்டு போகும். வேகம் குறைஞ்சிட்டு போய் திரும்ப கீழே வரக்கு என்ன செய்வாரு? வேகம் கூட்டிட்டு வரும். கீழே வரக்கு நேர் திசை, கீழே வரக்கு நேர் திசை. அப்ப இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக இவர் என்ன செய்வார்? இப்படி வரும். என்ன சொல்றது? என்ன நடக்குன்னு சரியா? இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரும் வரைக்கும் இந்த கிராஃப்ல என்ன வேகம் மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. அதாலதான் மைனஸுக்குள்ள இருக்குது. பாருங்க, மைனஸுக்குள்ள வேகம் குறைஞ்சிட்டு இருக்குது. 0 ஆகும். அது 0 திரும்ப அடுத்த கணம் கீழே வரும். கீழே வர என்ன செய்யுது? நேருக்குள்ள வந்துடும். அவ்வளோ என்ன சொல்றது? ரைட், ஓகே. அவ்வளோதான் இதுதான் கிராஃப். இது 5 இருக்கு, இது -5 இருக்கு. சரியா? இதுக்கான நேரங்கள்லாம் போட்டு அடுத்த கேள்வி அதையும் உடனே பார்த்து பாருங்க. இரண்டாம் மோதுகை நிகழும் வரை பந்தின் இயக்கத்திற்கான ஆறுமுடுகள் நேர வரைவு. ஆறுமுடுகள் நேர வரைவு எப்படி ஒரு அபிஷேகம்? ஆறுமுடுகள் மாறுமாடா? என்ன ஆறுமுடுகள்? அது புவியீர்ப்பு ஆறுமுடுகள். என்ன ஆறுமுடுகள்? புவியீர்ப்பு ஆறுமுடுகள். இது பாருங்க, ஆறுமுடுகள் நேர வரை வரைக இவருக்கு படித்திறனை கண்டாலும் அதுதான், இவருக்கு படித்திறனை கண்டாலும் தான், பிளஸ் தான். எனவே மாறா ஆறுமுடுகள், மாறா ஆறுமுடுகள் 10 மீட்டர் செகண்ட் பிளஸ்ல வரும். மேலுக்கு வரணும். ஏன் மேலுக்கு வரணும்? கீழ் நோக்கிய காவிகள் அவன் பிளஸ் எடுக்க பிளஸ் எடுக்க சொல்றான். அபிலாஷம் இந்த விஷயம். இப்ப இவர படித்திறனை செக் பண்ணாலும் சரி, இவர படித்திறனை செக் பண்ணாலும் சரி, என்ன நடக்குது? மாறுமா? இல்லை. அப்ப இந்த இயக்கத்துக்கு ஆறுமுறை மாறாது, இந்த இயக்கத்துக்கு ஆறுமுறை மாறாது. ஏன்னா புவியீர்ப்பு ஆறுமுறை ஆறுமுறைகள் புவியீர்ப்பு. அது பெரும்பாலும் தெரியும். 10 மீட்டர் செகண்ட் சரி, அவ்வளவுதான்.